தேனி மாவட்டத்தில் உள்ள 31 மலை கிராமங்களை சேர்ந்த பழங்குடியின மாணவ மாணவிகளை குடியரசுத் தலைவரை சந்திக்க ஏற்பாடு செய்து தருவதாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் உறுதியளித்துள்ளார். தேனியில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் பழங்குடியின மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி தேனி ரத்தினம் நகரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. தொண்டு நிறுவன மாவட்ட தலைவர் பிரசன்னா தலைமையில் நிறுவன தலைவர் ராஜன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன், சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு 300க்கும் மேற்பட்ட பழங்குடியின மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கினார்கள். மேலும் 10, 12ஆம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கும் சட்டப்படிப்பிற்கு தேர்வான போடியை சேர்ந்த பழங்குடியின மாணவிக்கு நினைவு பரிசுகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன், தொண்டு நிறுவனம் விடுத்த கோரிக்கையை ஏற்று தேனி மாவட்டத்தில் உள்ள 31 மலை கிராமங்களை சேர்ந்த பழங்குடியின மாணவ மாணவியை குடியரசுத் தலைவரை சந்திக்க ஏற்பாடு செய்வதாக உறுதியளித்தார்.